வணக்கம். நம்ம இன்றைக்கு நாயன்மார்களுடைய 19வது பாகமும் அப்பர் சுவாமிகளுடைய 16வது பாகத்தையும் பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எங்கே விட்டோம்? அவரை காளஹஸ்திக்கு போனாரு, அங்கே இறைவனை பார்த்தாரு. அந்த கோவிலினுடைய தொடர்பு கண்ணப்ப நாயனாரோடு எல்லாத்தையும் பார்த்தாரு. அந்த கோவிலை வேற தட்சிண கைலாசம், அதாவது தென் கைலாசம் என்று கூறுவார்கள். அதையெல்லாம் பார்த்தவுடனே அவருக்கு இப்போ என்ன தோணிடுத்து? தான் நிஜமான கைலாசத்துக்கு போய் அந்த இறைவனை வணங்க வேண்டும்னு. இது அவருடைய வயதுக்கேற்ற ஆசையா? ஆனால் அவருடைய அந்த ஆசை தனியாத ஆசை. அதனால் அப்படியே வடக்கு நோக்கி அவர் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். எங்கே போனார் முதல்லன்னா? திருப்பருபதம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு சென்றார். அந்த ஊர் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி மலை மேலே இருக்கார். அவர் நல்ல அருமையான கோவில், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற கோவில். இந்த நல்ல மலை காடுகள்னு உண்டு, அதுக்கு மேலே தான் இந்த கோவிலானது கிருஷ்ணா நதி கரையில் அமைந்துள்ளது. 457 மீட்டர் உயரத்தில், அதாவது 1500 அடி கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிறது இந்த கோவில். இறைவனுடைய பெயர் மல்லிகார்ஜுன சுவாமி. இறைவனுடைய பெயர் பிரமராம்பிகா தேவி. இன்னைக்கு கூட அந்த இடத்துக்கெல்லாம் போகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போவாது இந்த இடம்லாம் கொஞ்சம் வாகனங்கள் போகிற மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் நினைத்து பாருங்கள், அப்பேற்பட்ட இடத்துக்கு போனவருக்கு இன்றைக்கு வடக்கு நோக்கி இமாலயத்தை நோக்கி போக வேண்டும்ங்கிற ஆசையானது விடுகிறது. சரி, அதனால் அப்படியே அவர் ஒருவேளை நல்ல மனதில் உறுதி இருந்தால் உடல் உறுதி தானாக வந்துவிடும் போல் உள்ளது. அப்படிதான் இருக்கும். அதனால கிளம்பிட்டார் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் பற்றி என்ன பாடினாருன்னு ஒரு பதிகம் பார்ப்போமா? கன்றினார் புறங்கள் மூன்றும் கனலெறியாக சீறி நின்றது ஓர் உருவம் தன்னால் நீர்மையும் நிறையும் கொண்டு ஒன்றி ஆங்கு உமையும் தாமும் ஊர்வலித்தேர்ந்து பின்னும் பன்றி பின் வேடராகி பருப்பதம் நோக்கினாரே என்ற ஒரு பாடலை பதிகங்கள் பாடினார் அவர். 10ல் 1 இது. அடுத்ததாக திருக்கோகர்ணம், அதாவது இன்றைய கர்நாடகத்தில் உள்ளது. அந்த கோவிலுக்கு போகிறாரு. மகாபலேஸ்வரர் கோவில் அது. அந்த கோவிலில் இறைவனுடைய பெயர் மகாபலேஸ்வரர், பிராணலிங்கேஸ்வரர், ஆத்மலிங்கேஸ்வரர். இறைவனுடைய பெயர் கோகர்ணேஸ்வரி, தாமிரகௌரி, பத்ரகர்ணி. இந்த கோவில் இப்படியே போறார் அவர். அந்த கோவிலையும் ஒரு பாடல் பாடுகிறார் கோகர்ணத்தில். அது என்ன பாடல் என்று கேட்டால், சந்திரனும் தன்புணலும் சந்தித்தான் கான், தாழ்சடையான் கான், சார்ந்தார்க்கு அமுது ஆனான் கான், அந்தரத்தில் அசுரர் புறம் 3 அட்டான் கான், அவ்வுருவில் அவ்வுருவம் ஆயினான் கான், பந்தரத்து 4 மறைகள் பாடினான் கான், பலபலவும் பாணி பயில்கின்றான் கான், மந்திரத்து மறைபொருளுமானான் கான், மா கடல் சூழ் கோகர்ணம் மன்னினானே என்ற பாடலை பாடினார். அப்புறம் அங்கேருந்து இன்றைய காலத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இந்த வழியாலாம் கடந்து அவர் காசி என்ற வாரணாசியை அடைகிறார். காசியை பற்றி சொல்வவும் வேண்டுமோ? அதுவுமே ஒரு ஜோதிர்லிங்கம் தான். இப்போ நம்ம பார்த்த மல்லிகார்ஜுனேஸ்வரர், அவரும் ஒரு 12 ஜோதிர்லிங்கத்தில் அவரும் ஒருவர். இப்போ இவரும் ஒருவர், ஜோதிர்லிங்கம் தான் இவரும். இந்த கோவிலுக்கு வராரு. இறைவன் பெயர் காசி விஸ்வநாதர், இறைவியினுடைய பெயர் விசாலாட்சி. சில கோவில்கள் தாயார் பெயரில் தான் ரொம்பவும் பிரசித்தியாக இருக்கும். அதில் இந்த விசாலாட்சியும் ஒன்று, அன்னபூரணியும் ஒன்று இந்த கோவிலில். இந்த கோவிலில் பாடல்கள் காணப்படவில்லை, அதனால் இது வைப்பு தலமாக இருக்க சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்தது அங்கேருந்து கிளம்புறாரு, கைலாசத்துக்கு போகிறாரு. காடு, பனி, அப்புறம் வழி நடுக சாப்பாடு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பக்தர்களும் கிடையாது. இதோ அங்கே கிடைக்கிற இதெல்லாம் அந்த காய், கனி, அந்த மாதிரியான வகைகளை தான் சாப்பிட முடியும். குளிர்காலம் வந்தால் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் அவர் பாட்டு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அவர் 2 காலால் முதலில் நடந்தார். கால்களுக்கு தெம்பு போய்விட்டது. கால்கள் அவ்வளவுதான், இனிமே என்னை ஒரு அடி வைக்க சொல்லாதேன்னு சொல்லிடுது கால். சரி, குனிஞ்சாரு. 2 கையும் வச்சுட்டாரு. அப்படியே தவி 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 2 கையாலையும் போகிறார். முடியல, கை விரல் நரம்பு பொடைச்சு எல்லாம் ரத்தம் கொட்டுறது. சரி,
அடுத்தது என்ன பண்ணார், முட்டியை உபயோகப்படுத்தினார். முட்டி வழியாக முட்டியை வச்சுட்டு போகிறாரு. இனி முட்டிக்கும் ஒரு வேலையும் இல்லை, முடியலை. அடுத்து என்ன பண்ணுறாரு, மார்பால் தேய்த்து 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 நடக்கிறாரு, போகிறாரு. இப்போ உடம்புல இருக்கிற அத்தனை எலும்புகளும் உடைந்து ரத்தம் பெருகி ஒரு விதமான மயக்க நிலை தான். அப்போ உருள ஆரம்பிக்கிறாரு. இந்த ஞாபகம் இருக்கா, திருப்பயங்கினியில் இவருக்கு தண்ணீர் தாகம் பசினும் போதே இறைவன் ஒரு பெரிய சோலையை உருவாக்கி தண்ணீர் உணவும் கொடுத்தான். இங்கே இந்த பாடுபட்டு ரத்தம் கொட்டி எல்லாம் பண்ணியிருக்கும் போதும் அந்த இறைவன் வரவில்லையே, ஏன்? அப்படிக்கும் அந்த இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே தானே அவர் போய்கொண்டிருக்கிறார் என்று கேட்டால் எவ்வளவு தூரம் இவன் போகிறான் என்று பரீட்சித்து பார்ப்பதற்குத்தானே. அதனால் அவ்வளவுதான். அந்த உருளவும் முடியாத ஒரு நிலை வந்தபொழுது அப்படியே மயக்கத்திலும் ஒரு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கண்ணை மூடிக்கொண்டு கிடைக்கிறார். அது வரைக்கும் பொறுப்பான இறைவன். அதனால் வர்றார். வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு சோலையை உருவாக்குறாரு. அப்படியே பக்கத்தில் நிற்கிறாரு, ஒரு சாது வேஷத்தில், ஒரு சன்னியாசி வேஷத்தில். இவர் கண்ணை திறக்கிறாரு. சன்னியாசியை பார்த்த உடனே எத்தனை வயதானாலும் எவ்வளோ உடல் தளர்ச்சியாக இருந்தாலும் வணங்கிட்டாரு. என்னப்பா, எதற்காக இந்த மாதிரி உன் உடலை வருத்தி கொண்டு எங்கே போகிறாய்ன்னு அவர் கேட்குறார். நான் என்னுடைய இறைவனையும் இறைவியையும் இமயமலையில் நான் கைலாசத்தில் தரிசிக்க வேண்டும், அதற்காக போய்கொண்டே இருக்கிறேன். ஒன்னால் ஒரு அடி கூட இனிமேல் எடுத்து வைக்க முடியாது. இந்த மாதிரியான இடத்துக்கு மனிதர்கள் வருவது என்பது சாத்தியக்கூறே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக உன் உடலை இப்படி பாடாக படுத்துக்கொள்கிறாய்? நீ கிளம்பி திரும்பி உன்னோட ஊரை பார்த்துப்போ அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. யார் கேட்பவரா? சாது தான், பெரியவர் தான், சொல்கிறாரு தான், கேட்கணும் தான். ஆனால் அந்த வைராக்கியம், நான் பார்த்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம், இல்லை இல்லை, எனக்கு அந்த இறைவனை கண்குளிர காண வேண்டும், நான் என்னை தடுக்காதீர்கள், நான் சென்று வருகிறேன், எப்படியோ அந்த இறைவன் எனக்கு வழி தருவான், நான் போவேன் என்று சொல்லவுமே அவர் மறைந்து விடுகிறார். ஒரு அசரீரி கேட்கிறது. இதோ பக்கத்தில் இந்த மானசரோவர் என்று அதை சொல்கிறார்கள். அந்த ஏரியில் நீ நுழை, நீ வெளியே எங்கே வருவ அப்படின்னு கேட்டாக்கா, திருவையாறு என்ற ஊரில் நீ வெளிவருவாய். அங்கு உனக்கு கைலாயத்தில் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே காட்சி தருகிறேன் என்று குரல் கேட்கிறது. வந்தது இறைவன் என்று தெரிந்துவிட்டது. இறைவனுடைய கட்டளை மீற முடியாது. அதனால் அவருடைய உடலில் இருந்த அந்த காயங்கள் எல்லாம் ஆறி புது பொலிவோடு அவர் இப்போது காட்சி தருகிறார். போய் இறங்குறாரு அந்த குளத்தில். அந்த குளம் பால் குளம். அந்த குளத்தில் இறங்கவும் இங்கே அப்படி வர்றாரு. திருவையாறு குளத்தில் தாமரை பூத்த குளம். அந்த குளத்துலேருந்து வெளியில் வர்றார். அவருடைய அனுபவத்தை 10 பாடல்களாக, மிக அருமையான பாடல்களாக பாடியுள்ளார். அந்த பாடல் அத்தனையுமே நாம் கேட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல். அதிலிருந்து என்னென்ன பாடினார் அவர் என்பதை மட்டும் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அவர் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நான் அந்த இதுலேருந்து வெளியில் வரேன், வந்ததை பார்த்தா அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, கோவிலுக்கு பெரிய பெரிய மனிதர்கள், பக்தர்கள் எல்லாம், எப்பேற்பட்டவர்களும் பெரிய பக்தர்கள் தான். ஆனால் பக்தர்கள் இல்லையா, அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, புது பூவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். எங்கேக்கு போகிறார்கள் அவர்கள்? திருவையாறு கோவிலை பார்த்து போகிறார்கள். ஐயாரப்பன் சன்னதி, அந்த சன்னதியை பார்த்து அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். உடனே அவர் தன்னுடையதை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி என்று அவருடைய முதல் வரி ஆரம்பிக்கிறது. கடைசி 2 வரிகள், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அந்த பாடலை அவர் முடிக்கிறார். ஒவ்வொரு பாடலுமே அவர் அப்படிதான் முடிக்கிறார். அதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், முதல் பாடல் நல்லா ஒரு ஒளி பொருந்திய உடலோடு அவர் அந்த இதுலேருந்து ஏரியிலேருந்து எழுந்து வெளியில் வராரு. இந்த பக்தர்கள் எல்லாம் பூவும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு இறைவனை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் கோவிலுக்கு. இவரும் அவர்களோடு கலந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார் அவரோடு கூட. அப்பொழுது அவர் என்ன பார்க்கிறார்? அது ஹிமாலயத்திலே சூடு தெரியாமல் அவர் விட்டார். போகும்போது பிரயாணம் எவ்வளவு கடினம், ஆனால் இது சுவடே தெரியாமல் அவர் விட்டார். வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வழியில அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் ஒன்றுக்கொன்று மகிழ்ந்து விளையாடி கொண்டு வருவதை பார்க்கிறார்.
ஆனால் அவருடைய கண்களுக்கு அந்த ஆண் யானை சிவனாகவும் அந்த பெண் யானை சக்தியாகவுமே காட்சியளிக்கிறது. இந்த ஆண் பெண் யானைகளே நான் முன்னாடி பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விதமாக பார்ப்பது எனக்கு இதுவே முதல் முறை. நான் என் இறைவனுடைய திருப்பாதத்தை கண்டேன். கண்டு அறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அடுத்த பாடல்ல என்ன தெரியுமா பண்றாரு? காக் அண்ட் ஹென், அதாவது சேவலையும் கோழியும் பார்க்கிறாராம். அந்த சேவலும் கோழியும் ஒன்றுக்கொன்று விளையாடிக்கொண்டு நடனமாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இப்போவும் அவர் அதே தான் சொல்றாரு. நான் இதற்கு முன்னாடி அதை பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது என் கண்ணுக்கு அவை இரண்டும் சிவனாகவும் சக்தியாகவும் காட்சியளிக்கிறது. காணறியாதன கண்டேன், அவருடைய திருப்பாதம் கண்டேன்னு சொல்றாரு. சரி, மூன்றாவது என்ன பாடுறாரு அப்படின்னாக்கா, இந்த குயில், ஆண் குயிலும் பெண் குயிலும், நல்ல இனிமையான குரலுடைய ஆண் குயில் தன்னுடைய பெண் குயிலோடு கூட பறந்து பாடி திரிந்து கொண்டு வருவதை பார்த்தேன். இதற்கு முன் நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுதே எனக்கு அவன் சிவசக்தியாக காட்சியளிக்கிறது. இப்படி ஒரு காட்சியை நான் இதற்கு முன் கண்டதில்லை, கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் அப்படின்னு முடிக்கிறாரு. சரி, நான்காவது பாடல்கள். அன்னப்பறவை. அன்னப்பறவையும் அதனுடைய இணையும் அழகாக நீந்திக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக அவை செல்கின்றன. இதற்கு முன் பார்த்ததுதான், ஆனால் இப்பொழுது சிவசக்தியாக கண்ணுக்கு காட்சியளிக்கிறது. அவர் திருப்பாதம் கண்டேன் என்று முடிக்கிறார். அடுத்ததாக மயில். ஒரு அழகான ஆண் மயில் தன் பெண்மையிலோடு நடனமாடிக்கொண்டு இருப்பதை காண்கிறார். இதற்கு முன் பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது அவை எனக்கு சிவனும் சக்தியுமாக காட்சியளிக்கிறது. கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று முடிக்கிறார். ஆறாவதாக சக்கரவாக பறவை என்று அந்த காலத்தில் சொல்வார்கள், அன்றில் பறவை என்று சொல்வார்கள். அதாவது ஆண் பெண்ணினுடைய ஒற்றுமைக்கு, கணவன் மனைவியின் ஒற்றுமைக்கு அன்றில் பறவையை உதாரணமாக சொல்வார்கள். அப்படி ஒரு அழகான அன்றில் பறவை நல்ல தன்னுடைய இணையோடு கூட ஆடிக்கொண்டு வருவதை பார்த்தேன். இதற்கு முன் பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது அது எனக்கு சிவசக்தியாக காட்சியளிக்கிறது. கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று முடிக்கிறார். அடுத்ததாக எதை பார்க்கிறார்? நல்ல கோடை இடியுடைய குரலையுடைய ஒரு பன்றி. அந்த பன்றி தன் இணையோடு குதித்து கொண்டு வருவதை பார்த்தேன். இதற்கு முன் பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது அது எனக்கு சிவசக்தியாகவே காட்சியளிக்கிறது. கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று முடிக்கிறார். அடுத்ததாக மான். ஒரு மானும் அதன் இணையும் குதித்து கொண்டு வருகின்றது. இதற்கு முன் பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது அது எனக்கு சிவசக்தியாக காட்சியளிக்கிறது. கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று முடிக்கிறார். அடுத்ததாக நாரை. நாரையானது தன் இணையோடு நடனமாடிக்கொண்டே வருகிறதாம். சிவசக்தியாக காட்சியளிக்கும் அதை நான் கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று முடிக்கிறார். அடுத்ததாக பச்சை கிளி. பச்சை கிளியானது கூட்டமாக ஆகாயத்தில் தன் இணைகளோடு அழகாக கிச் கிச் என்று கூவிக்கொண்டு ஒன்றுக்கொன்று விளையாடி கொண்டு போவதை பார்த்தேன். எத்தனை முறை அதுகளை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது எங்கும் அவை சிவசக்தியாகவே காட்சியளிக்கின்றன. கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று அவர் முடிக்கிறார். எதை பார்த்தாலும் 11வது பாடலும் ஒன்று உள்ளது, புல். அதாவது ஒரு மாடு தன்னுடைய இணையான பசுவோடு சிவசக்தியாக அவர் கண்ணுக்கு காட்சி அளிக்கின்றது. கண்டறியாதன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று அவர் முடிக்கிறார். இதிலிருந்து அவர் எல்லாமே சிவமயம், சிவனில் சக்தி இல்லாத சிவன் கிடையாது, அதனால் எல்லாமே சிவ சக்தி மயம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். இதுதான் கைலாசம். கைலாசம் என்ற ஒன்று தனியாக கிடையாது. எங்கு சிவனும் சக்தியும் இணைந்து எல்லாவற்றிலும் ஓடிவர் எல்லாமே அவர்கள்தான் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அதற்கு மேலும் அவர் கோவிலை நோக்கி செல்கிறார். அப்பொழுதுமே நான் என்று அடுத்த வாரம் பார்க்கலாமா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.